வாங்க கவிஞர் இனியவன் நலத்திட்டங்களை வகுப்பதே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார். முதலமைச்சர் கையாலே சேவை நாயகர் என்று போற்றப்பட்ட ஒப்பற்ற ஒரு தலைவரை இந்த கொங்கு மண்டலம் பெற்றிருக்கிறது. அதுவும் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சரை விக்கிபீடியா பாராட்டுகிறது. வழக்கமாக சைவர்கள் செந்திலை வணங்குவார்கள், முருகனை வணங்குவார்கள். வைணவர்கள் பாலாஜியை வணங்குவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அருள் கிடைக்கும். ஆனால் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் இந்த கொங்கு மண்டலத்துக்கு அருள் பாலிக்கின்ற செந்தில் பாலாஜியாக இருக்கின்ற அமைச்சர் பெருமகன் உள்ளிட்ட கழகத்துடைய முன்னோடிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சம்பவம் நடந்தது தமிழ்நாட்டில். 12வது தேர்வு முடிந்த உடனே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை முதலமைச்சர் கூப்பிடுறார். எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க? இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் காலேஜுக்கு போயிருக்காங்க? போயிருக்காங்க ஐயா. அதெல்லாம் வேணாம், எவ்வளோ பேர் போயிருக்காங்க அதை மட்டும் கரெக்டாக சொல்லுது. ஐயா இவ்வளோ பேர் போயிருக்காங்க, கிட்டத்தட்ட 8500 பேர் இவ்வளோ போகல. 8500 பேர் போகலையா? எதுக்கு அப்படி? அதுக்கு இல்லைங்கய்யா, அது தெரில. நீ என்ன பண்ணுற? நீ ஃபோன் பண்ணுறியா இல்லை நான் ஃபோன் பண்ணவா? முதலமைச்சருக்கு வேலையாங்க இது. முதலமைச்சர் சொல்கிறார் 8500 பேருக்கு நீ ஃபோன் பண்ணுற. நீ ஃபோன் பண்ணுறது மூலியமாக ஒரு 10 நம்பர் கொடு, நானே பண்ணுறேன். ஒரு முதலமைச்சர் நேரடியாக ஃபோன் பண்ணி மாணவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் காலேஜுக்கு போய் சேரல? அது இல்லைங்க, எங்கள் அப்பா பணம் இல்லையா, விடு காலேஜ் வந்து சேரு, படிக்கிற வேலையை படுறா. சார், தகப்பனுக்கு இல்லாத அக்கறை கூட தகப்பன் சாமியாக இருந்து ஒரு தகப்பனாக வழிநடத்தக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. எழுதி வச்சிங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குது? அருமைக்குரிய அக்கா வானதி இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் கேட்குறேன், உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எருமாட்டு குளிருதுன்னு சொல்லிட்டு, எருமாட்டுக்கு அவனுக்கு பிடிக்காது, பசுமாட்டுக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு பசுமாட்டுக்கு ஷூ வாங்கி போட்டிருக்கானுங்கய்யா. கோணியில் ஷூ, சாக்ஸு, அப்புறம் குளிருதுன்னு சொல்லிட்டு ஸ்வெட்டர்லாம் வாங்கி போட்டிருக்கானுங்க. மாடுக்கு குளிருதுன்னு எந்த மடப்பையனாக சொல்லியிருக்கானா? எங்க மனுஷனுடைய நிலைமை பார்க்காமல் மாடுகளை பார்க்கின்ற ஒரு தேசத்தை பார்த்து சொல்கிறாங்க. அவங்க முன்னேறிட்டாங்க. நான் இந்தியா முழுக்க பயணம் செய்தவன், எனக்கு தெரியும். உத்தரகாண்டுக்கு போயிருந்த போது, சமீபத்தில் போயிருந்தேன், உத்தரகாண்டு போயிருக்கேன். அங்கே ரோடு போட்டிருக்கான். அந்த ரோடு போட்ட பிறகு ரோடு அப்படி தூக்குற கையில் வருது ரோடு. நான் என் பையன்கிட்ட சொன்னேன், தம்பி நான் சின்னதாக இருக்கும்போது 45 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் வீட்டாண்ட போட்ட ரோடுடைய கால் தூசி கூட இந்த ரோடு கிடையாதுரா, திருட்டு பயலுங்க ஏமாத்துறானுங்கன்னு. கலாச்சாரத்தால பிள்ளைங்க மேலே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. வானதி அக்கா எங்கே நீ போன? நீ பேச வேண்டியதானே? இப்போ கொதிக்கலையா ஒரு ரத்தம்? இப்போ சூடாகலையா? அப்போ அவள் கையை வச்சா நாங்கள் கை கட்டி நிற்போமா? பிச்சு விடுவான். ஏன்னா எங்கள் தலைவர் சாதாரணமான கம்ப்ளைண்ட் கொடுக்க இன்னவரை அவன் சொன்னார், தமிழ்நாட்டோட டிஜிபி சொன்னார், இதுவரை எங்களிடம் நேரடியாக கம்ப்ளைண்ட் வரவில்லை, இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இவன் தப்பிச்சு உடனே 24 மணி நேரத்தில் கைது பண்ணி கூட்டு வந்தப்பட அவன் ஒத்துக்கிட்டான். ஆமாம், நான் இவ்வளோ பொண்ணை வந்து இது மாதிரி பாலியல் துன்புறுத்தல் பண்ணன உடனே ஒரு நடிகை உட்பட இவங்க எல்லாம் இது பண்ணுறாங்களே. பாரதிய ஜனதாவுடைய பணிவான நண்பர்களே, சோத்தில் உப்பு போட்டு சோறு துணிங்கன்னா மரியாதையாக கட்சியை கழிச்சிட்டு ஓடி போடுங்க. ஒருத்தனாவது பேசுறானா பத்தியா? ஏன்னா அவன் விட்டு பொண்ணு பாதிக்கல. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றா, எல்லா பிள்ளைக்கும் நான் தகப்பண்டா, நான் கேட்பண்டாடுறான். பார்த்தீங்களா? இந்த வார்த்தை தான் அவர் எங்களுக்கு முதலமைச்சர் மட்டுமல்ல, அவர் எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. கிட்டத்தட்ட கொரோனா வந்தது. கொரோனா வந்தால் யாருன்னா நான் வீட்டை விட்டு வெளியே வரல. என் பொண்டாட்டி என் ரூமுக்கே வரல. சார், கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆச்சு சார், என் முன்னாடி என் மூஞ்ச பார்க்க மாட்டான். ஏன்னா ஒரு என்ன இவனுக்கு கொரோனான்னு சொல்லிட்டு கவு சாத்திட்டான். சார், கட்டின பொண்டாட்டி முகத்தை பார்க்கல, கட்டின பொண்டாட்டிக்கு உயிர் பயங்குது. பெத்த பிள்ளை இன்னொரு ரூமில் உட்காந்துக்கிறான், அவன் எனக்கு பார்க்க மாட்டான். என்னன்னு கேட்டால், ஒருவேளை அப்பா 2 தடவை இரும்பிட்டாரு, ஒருவேளை இருக்குமோ, இது இயற்கை தானங்க. ஆனால் தலைவன்றவன் யார் தெரியுங்களா? தலைவன் என்பவன் ஒரு இதுவரைக்கும் உலக வரலாற்றுடைய எல்லா தலைவனும், உலகத்துடைய மிகப்பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய பதவியேற்பு விழாவில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? கவலைப்படாதே சகோதரா, நான் இருக்கிறேன். லெனின் சொன்ன வார்த்தை, எல்லாரும் சொன்ன வார்த்தை, நான் இருக்கிறேன் உன்னை வழி நடத்தேன்னு. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார், நீங்கள் என்னை போன்று கலைஞரை போன்று என்னிடம் எழுத்தை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள், கலைஞரை போன்று என்னுடைய பேச்சை எதிர்பார்க்காதீர்கள், எல்லோரும் வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தமிழகத்தை உயர்த்துவோம்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. பார்த்தீங்களா? என்னோட ஸ்கேல் என்னன்னு தெரியும். வா நீ வா,
எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றுவோன்ற ஒரு தைரியமான வார்த்தை என்பது உலகத்துடைய எந்த தலைவனும் சொல்லாத வார்த்தை. அதனால்தான் கொரோனா காலத்தில் நேரடியாக கொரோனா வார்டுக்கே போயிட்டு வந்த பிறகு சொல்றாரு, எல்லாரும் பயப்படும் போது நான் அவனுக்கு தைரியம் கொடுக்க வேணவா, நானும் ஒளிஞ்சிக்கிறது நான் டெட் பாடியாடா, இல்ல எடப்பாடியாடா, இல்ல பீஸ் போன ஓபிஎஸ் ஆடா, நான் கலைஞருடைய மகன், தந்தை பெரியாரின் கைப்பிடித்து வளர்ந்த பேரன், நான் தைரியமாக வருகிறேன் என்று சொல்லி போனது இல்லாம அங்க அப்பாவை இழந்த அம்மாவை இழந்த பிள்ளைகளுக்கு 3.5 லட்சம் உதவி கொடுக்கிறார். இது எல்லாம் விட்டுருங்க, 2 பேரும் இறந்து யாரோ ஒருத்தங்க வளர்க்குறான் தெரியுங்களா, உனக்கு ஏண்டா கஷ்டம், நான் இருக்கேன்னு சொல்லிட்டு மாதம் 3000 ரூபாய் இன்றைக்கும் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் என நான் நினைக்கின்றேன். நாங்கள் கடவுளை நம்புவதில்லை, இப்பொழுது தோன்றுகிறது எனக்கு நீதான் கடவுள், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஒருவேளை நான் இறந்து விட்டாலும் கூட என்னுடைய கடவுள் என்னுடைய பிள்ளையை காப்பாற்றுவான் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டனும் நம்புகிறான். அந்த நம்பிக்கை ஏன்னு சொன்னால் அவர் கையிலே நிறைய திட்டங்கள் இருக்கிறது, அவர் கோடான கோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, டிவியில் பேசுகிற மாதிரி எல்லாம் 1 மணி நேரத்துக்குள்ளே பட்டிமன்றத்தை முடிக்கணும்னு டக்கு டக்கு டக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல திட்டங்களை வகுத்தது தான் என்று இனியவன் ரொம்ப அழகாக பேசி முடிச்சிருக்கார். ஆனால் படிக்கிறதுக்கு பெண்களை படிக்க விடலை. காரணம் என்னன்னா, அதுக்கெல்லாம் படித்தா நம்மளை மதிக்காதுங்க, குடும்பத்துக்கு அடங்காதுன்ட்டு. இப்படி தான் ஒரு தாசில்தார் கணக்கெடுக்க போயிருக்காரு, ரேஷன் கார்டு கணக்கெடுக்க. ஒரு வீட்டு கதவை தட்டியிருக்காரு, ஒரு அம்மா வந்துச்சு, வாங்க ஐயா அப்படின்னுச்சு. உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன? அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். புருஷன் பேரை சொல்லுமா, கணக்கெடுக்க வந்திருக்கேன், நீ எந்த இளவெடுக்க வந்தா என்ன? நாங்கள்லாம் வீட்டுக்கார் பேரை சொல்ல மாட்டோம். தாசில்தாருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. யோமா, வீட்டுக்கார் பேரை சொல்லனா நான் எப்படி ரேஷன் கார்டுக்கு கணக்கெடுக்கிறேன்? சொல்லக்கூடாது. ஏன் சொன்னால் என்னன்னு கேட்குறாரு தாசில்தார். சொன்னால் செத்துருவார், பேர் சொன்னால் செத்துருவாராம் அப்படின்னா அந்த தாசில்தார் பார்த்தாரு, எப்பட்றா நம்ம இந்த கணக்கு எடுக்கிறதுன்ட்டு அந்த அம்மாட்ட, ஏம்மா ஒரு யோசனை சொல்லுமா, அவன் வீட்டுக்காரர் பேரை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னா வீட்டுக்காரம்மா அந்த அம்மா ராத்திரியில் சோத்துக்கு வெளியே நின்று கேட்பாங்களே, அதுக்கு பேர் என்ன? பிச்சை. பூச நேரத்தில் கோயிலில் அடிக்கிறதுக்கு பேர் என்ன? மணி. அப்போ உங்கள் வீட்டுக்காரர் பேர் பிச்சை மணியா அப்படின்றான். ஆமாம், அந்த சனியம் பிடிச்ச நாய் தான் என் புருஷன். புருஷனை சனியம் பிடிச்ச நாயின்னு சொல்லாமா, பிச்சைமணின்னு சொன்னால் செத்து போயிடுவானா? இப்படி ஒரு நம்பிக்கையில் வச்சுருந்துருக்காங்க ஐயா. இன்றைக்கும் புருஷன் சாப்பிட்ட தட்டில் தான் சாப்பிட்ற பொம்பளைய நிறைய பேர் இருக்காங்க. தயிர் சோறை நாய் கொதறின மாதிரி கொதறியிருப்பேன், அது மேலே இது வெள்ளைச்சோரை போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடும். 25 வருஷமாக எங்கள் வீட்டுக்காரர் தட்டில் தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 2 பாயிண்ட்டு என்னக்கா சொல்லுன்னா, தட்டை திரும்ப கழுவ வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றா. 2வது பாயிண்ட் என்னக்கா, அதில் ஏதாவது பள்ளி கிள்ளி விழுந்தா ஐயா முதல்ல போயிடுவார், அதுக்கப்புறம் நான் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் இருந்துக்கிருவேன் அப்படின்னு. ஐயம்மா, இவ்வளவு விவரமாக வச்சுருக்கீங்க இந்த தட்டில் சாப்பிட்றதுலன்ட்டு. இவ்வளவு தெளிவாக இருப்பாங்க. ஆனால் படிக்கிறதுல கடைசி வரைக்கும் அவங்கள படிக்க விடாமல் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படிப்பட்ட திட்டம் இந்தியாவிலே என் தலைவருக்கு பெயர் வாங்கி கொடுத்துருக்குன்னா, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கி புதுமை பெண் என்ற திட்டத்தை இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து